ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. என்னோட ஸ்டடி பிளானை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட ஸ்டடி பிளான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிப்பேன், பார்த்துக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க அந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி படிக்கலாம். அதை வந்து கட்டாயம் கிடையாது. நான் அதை வந்து திரும்ப ஒருக்க நல்லா சொல்லிக்கிறேன். அதாவது என்னோட வே ஆஃப் ஸ்டடிங்க்கு இது ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அதே ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஷெடியூல். ஸோ ஆல்ரெடி நான் இதே ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வாட்டியும் அதே இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க படிக்க சொல்லி. ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல் பண்ணவே இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்டடி பிளான் ஓகேவோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஸ்டடி பிளானை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த ஷெடியூல் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து கிருஷோபா அகாடமியில் வந்து இந்த ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து 19 ஷெடியூல் பேஸ் பண்ணி வந்து அவங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்சாக தான் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஜாயின் பண்ணல, ஃபீஸும் பே பண்ணலை. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க, இந்த 19 ஷெடியூல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் யூடியூப்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பிடிஎஃப்பை. ஸோ அந்த பிடிஎஃப்பை பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன். அவங்கக்கிட்ட எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் நான் ஜாயின் பண்ணல, நானாகவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நான் வந்து அதே ஷெடியூலை பேஸ் பண்ணி நான் படிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் ஸோ சாரி, என்கிட்ட பிடிஎஃபோட லிங்க் கிடையாது, பார்த்துக்கோங்க. இது நான் முன்னாடியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டது. ஸோ அந்த பிடிஎஃப் என்கிட்ட வந்து பிரிண்ட் அவுட்டாக நான் வச்சுக்கிறதுனால என்கிட்ட இருக்குது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா லிங்க் எதுவுமே இல்லை. ஏன் லிங்க் இல்லை அப்படின்னா, நான் மொபைல் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். என்னோட ஓல்டு மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட அந்த லிங்க் இல்லை. ஸோ உங்களுக்கும் இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஷெடியூல் 1 வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெடியூல் 1 தான் பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே படிச்சுட்டு இருக்கேன். மொத்தம் நான் சொன்ன மாதிரி 19 ஷெடியூல் இருக்குது. ஸோ இந்த ஷெடியூல் 1லே நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஜிஎஸ் அண்ட் யூனிட் 8 கொடுத்துருப்பாங்க, தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறமா மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஷெடியூல் 1ல் நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், நான் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூனிட் 8ல் இருக்கிற 2 லெசன், அதாவது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இது யூனிட் 8ல் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ், அதாவது பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். ஸோ இந்த லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குப்தர்கள் கொடுத்துருக்காங்க. குப்தர்கள் வந்து 6th and 11th இருக்கிற குப்தாஸ் வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அதுவுமே படிச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த லெசனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குற இந்த டைமுக்கு நான் முடிச்சிருக்கிறது வந்து மொத்தம் 4 லெசன் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது குப்தாஸ் முடிச்சிருக்கேன், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு முடிச்சிருக்கேன், ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் முடிச்சிருக்கேன், சொசைட்டி அண்ட் கல்ச்சரும் முடிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து 11th குப்தாஸையுமே நான் முடிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமே தான் வந்து நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு படிக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும், 6th, 10th, 12th 3மே கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் படிக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ரிவிஷன் பண்ணும்போது லைவ் வருவேன். ஸோ அதே ஃபார்மேட்டை நான் இந்த வாட்டியும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். என் கூட நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், என் கூட சேர்ந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பண்ண சேம் மெத்தட் தான் இன்றைக்கி நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது நான் படித்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் என்னென்ன படிச்சிருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி நீங்களும் படிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஆனால் உங்களால் அவ்வளோத்தையுமே கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகினராக இருக்கும்போது மொத்தமாக அப்படி இருந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து யூனிட் 8ல் நான் சொன்ன அந்த 2 லெசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் லைவ் வருவேன். அதாவது 8 மணிக்கு நான் லைவ் வருவேன். எனக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அதை வந்து என் கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங், அதாவது 8 மணிக்கு லைவ் செஷன் இருக்குது. நைட்டு 8 to 9 நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு விவிடிஎன்பிஎஸ்சி சாரோட சேனலில் 7 to 8 லைவ் இருக்குது. ஸோ அந்த லைவ் முடிஞ்சதுமே நம்ம சேனலில் 8 to 9க்கு வந்து லைவ் நான் வந்து கொண்டு வந்துடுவேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஜஸ்ட் நம்ம வந்து லைவில் எப்பவும் போல் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இது எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ ஓகே, நான்
இன்னைக்கு ஈவினிங், அதாவது இன்னைக்கு யூனிட் 8ல் உள்ள அந்த 2 லெசன் நான் சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், அதாவது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களும் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ். ஸோ இந்த 2 லெசன் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் லைவ் வருவேன் 8 மணிக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த 2 லெசனை நல்லா படிச்சுட்டு வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் படித்த லெசன்ஸே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். அதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கிறதுனாலும் உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே லைவில் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் ரிவிஷன். ஸோ ஓகே, உங்களுக்கு மனசில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தான் படித்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாலாம் ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் நான் இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிற ஒரு பர்சன் தான். கடன் சும்மா அப்படி வச்சுட்டே இருக்குது ஏன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் பார்த்துக்கோங்க. புக்கை எடுத்தோமா அப்படியே படித்தோமா அங்கே தூக்கி போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனாலே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் படிப்பேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் படித்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே வந்து ஷெடியூல் 1 ஃபுல்லாகவே முடிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து 1 by 1 உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நான் ரொம்ப ஹெவியாக கொடுத்தா உங்களுக்கும் படிக்க முடியாது. ஸோ ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன அந்த 2 லெசன் நீங்கள் தரவாக படிங்க. அதாவது நீங்கள் மற்ற லெசன்ஸ்லாம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மற்ற லெசன்ஸும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதான். நெக்ஸ்ட் டே லைவ் வரும்போது நீங்கள் வந்து அதை நம்ம பார்த்துக்கலாம் ரிவிஷனில். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நீங்களுமே இந்த ஷெடியூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எனக்கு இந்த ஷெடியூல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ஸ்கூல் புக் கவர் பண்ணுறதுக்காக தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், டிஎன்பிஎஸ்சி சிச்சுவேஷன் படி நம்ம என்ன தான் ஸ்கூல் புக்கை மாங்குன்னு விழுந்து படித்தாலும் கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பக்கம் பார்க்காம நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எப்படியுமே நான் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். ஆனால் பேசிக் வந்து நம்ம டச் பண்ணாமல் வெறும் அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறதும் எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட் இல்லைன்னு தோணுது. ஸோ அதனால் பேசிக் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணதான் இப்போ கொஞ்சம் டச் இல்லை. ஸோ அதை வந்து கவர் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் போகலான்ங்கிறது தான் என்னோட இப்போ கரண்ட் பிளான். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். அண்ட் எஸ், நீங்கள் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுற, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் அப்போவும் வந்து உங்களை கம்பல் பண்ணல, இப்போவும் நான் உங்களை கம்பல் பண்ண போகிறதில்ல. நான் படிக்கிறேன், என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட விஷ் தான். இது வந்து எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்ல ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். படப்படன்னு லெசன்ஸை கவர் பண்ணோமா போனோமாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெவியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்ஸையும் மொத்தமாக கொண்டு வந்து டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக படிக்கணும், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்கல, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க என் கூட ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. 8 மணிக்கு நைட்டு எப்பவும் போல் நம்ம சேனலில் லைவ் செஷன் இருக்கும். ஸோ 8 மணிக்கு லைவ் செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டே நான் படித்தேன் அப்படின்னா மட்டும்தான் நான் லைவ் செஷன் வருவேன். ஏன்னா நான் படிக்காமல் லைவ் செஷன் வந்தாச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து இந்த லெசன்லாம் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து 8 மணிக்கு லைவ் செஷனும் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ ஓகே, இது உங்களுக்கு மனசிலாக இருக்கும். இந்த ஃபார்மெட் நான் சொன்ன ஃபார்மெட் உங்களுக்கு மனசிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்படி தான் நம்ம வந்து லாஸ்ட் குரூப் 4க்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா படித்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் நம்ம ஒன்றாவே படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கம்பைன் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் வச்சிருக்க புக்கு என்ன புக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் இந்த புக் வச்சு வீடியோ போட்டாலே ஒரு பாதி பேர் கண்டிப்பாக கேட்டுருவாங்க நான் யூஸ் பண்ணுற புக் வந்து என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா வெராண்டா ரேஸ் அவங்களோட புக்கு தான். ஏன் நான் அவங்களோட புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பிகினிங்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ என்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கூல் புக்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லாதனால நான் வந்து வெராண்டா ரேஸ்லேருந்து புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக், அதாவது ஸ்கூல் புக் தான் அப்படியே வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. நத்திங் அதில் வேறு எதுவும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்கை தான் அப்படியே இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் வந்து 6th 7th 8th அப்படி இருக்குமா. ஸோ இங்கே வந்து சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. 6th குப்தா அண்ட் 11th குப்தா ரெண்டுமே ஒரே புக்கில் வந்து கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வைஸ் ஆன ஒரு புக்கு தான் இது. ஸோ நீங்கள் படிக்கிற அதே புக்கை தான் நான் படிக்கிறேன், வேறு எந்த புக்கும் படிக்கல. நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க, நான் வெராண்டா ரேஸ் புக்கில் நான் வந்து படிக்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நான் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக அங்கே பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கேனா அப்படிலாம் கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. பிகினிங்கில் என்கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இல்லாததுனால நான் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேன், அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த 19 ஷெடியூல்
ஃபாலோ பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னா வெறும் ஜிஎஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. தமிழ் அண்ட் மேக்ஸில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. தமிழ் கூட நான் படித்தேன், ஆனால் வந்து மேக்ஸை சுத்தமாக நான் தொடலை. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. ஷெட்யூல் 1 அப்படிங்கிறப்போ ஒரு ஷெட்யூல் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஷெட்யூலில் மேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது அண்ட் தமிழ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் ஷெட்யூல் 2க்கு நான் வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா எதையாவது ஒன்று ஸ்கிப் பண்ணி போகிறது வந்து லாஸ்ட் டைமில் பெரிய ஆபத்தில் தான் போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. லாஸ்ட் டைம் மேக்ஸ் மட்டுமே உட்காந்து பார்க்குறது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இந்த டைமே நம்ம எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு போனோம்னா அந்த டைமில் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி தான் நானும் யோசிச்சிருக்கேன். இந்த வாட்டி ஒரு ஷெட்யூல் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஷெட்யூலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 6th தமிழில் வந்து EL 1 to 5 சிலபஸ் பேஸ்ட் பாயிண்ட் வந்து படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து தமிழுக்கு எப்போவுமே எப்படி படிப்பேன் அப்படின்னா 6th வந்து நியூ புக் படிக்கிறேன் அப்படின்னா கூடவே சேர்த்து 6th ஓல்டு புக்கும் நான் படிச்சிருவேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எந்த புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கூல் புக் ஃபுல்லாக